தான் நேற்றுனால அதை பெருசாக இது பண்ண முடியல இல்லையே. சரி பார்த்துக்கலாம். என்ன போச்சு ஆனால் போதுடா. அந்த மிரரில் பார்த்தா தூரமாக போட்டுருது. அதுக்கப்புறம் எப்படி ஆர்டர் எடுக்க முடியும் சொல்லுங்கள். இதில் போனஸ் அலாட் வேறு கொடுத்தான்லு. போனஸ் அலாட் எப்படி கொடுப்பான்ல, 5 மணி நேரத்தில் 7 ஆர்டர் முடிக்கிற மாதிரி போடுவான்லு. இல்லை 4 மணி நேரத்தில் 8 ஆர்டர் 4 மணி நேரத்தில். ஸோ தெரிகிறதான்னு தெரியல. அவ்வளோ தூரத்தில் என் கண்ணுக்கே கொஞ்சம் குட்டியாக தான் தெரிறான். கேமராவில் எப்படி தர்றானோ. நான் எடிட் பண்ணும்போது அதை கொஞ்சம் சரி பண்ணி காமிக்கிறேன். டிராஃபிக் டிராஃபிக் டிராஃபிக். இல்லைங்க, ஆக்சிடென்ட் இல்லை. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி ரூமில் வச்சு இன்ட்ரோ கொடுக்க முடியலங்க. ஏன்னா அங்கேருந்து கிளம்பிட்டேன் ரூமில் இருந்து. ஏன்னா இன்றைக்கி நேற்று ஃபுல்லாக பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சு ரூமில். எதுலேயுமே சார்ஜ் இல்லை, மொபைல்லேயும் சார்ஜ் இல்லை. இங்கே வருங்க, இப்போ பைக் மூலமாக மொபைலுக்கு சார்ஜ் போட்டிருக்கேன். மொபைலில் சார்ஜ் இல்லை, கேமராவில் சார்ஜ் இல்லை. இவ்வளோ நேரம் கொஞ்சம் தூரம் வரைக்கும் கேமராவில் சார்ஜ் போட்டேன். இப்போ சார்ஜ் ஃபுல்லாகிருச்சு. சரி ஓகே, அப்போ பேசுவோம், எடுத்து விலாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரிங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கர் ஸ்டேஷனில் ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா. ஸோ நான் வந்து ஐ திங்க் ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஜாலியாக போய்ட்டுருக்கு. 8 மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம 800 வீடியோ போட்டுப்போங்க. 800 வீடியோக்கு மேலே தான் போட்டிருப்போம். ஏன்னா ஒரு நாள் 800 வீடியோ இருக்காது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோ 2 ஷார்ட்ஸ் போடுவேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 800 வீடியோ போட்டிருக்கலாம் மேபி. போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். ஸோ நம்ம வந்து இங்கே உள்ள ட்ராவல் வ்ளாகு, இங்கே உள்ள நம்ம ஃபுட் டெலிவரி, அந்த மாதிரி சம்பவங்கள், ட்ராவல் பண்ணுறது, ஏரியா காமிக்கிறது, இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் நம்ம சேனலில். ஸோ நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சவுதி அரேபியாவில் தமிழில் விளாகிங் பண்ணுற, கண்டினியூவாக விளாகிங் பண்ணுற ஒரே ஒரு ஆள் அது நான் மட்டும்தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே மோட்டர் விளாகில் கண்டினியூவாக பண்ணி நான் இப்போ யாரையும் பார்க்கல தமிழில். ஸோ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக நம்ம சேனல் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் போட்டு விட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். லைக் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இப்போ போயிட்டு நம்ம ஒரு ஓசியில் ஒரு இடத்துல ஒய்ஃபை வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஒரு இடத்துல ஒய்ஃபை கிடைக்கும், அங்கே போகிறேன். என்ன ரீசனாக என்னோடய மொபைலில் டேட்டாஸ் முடிஞ்சிருச்சு. நான் அன்லிமிட்டெட் சிம் ஒன்று வச்சுருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரீசார்ஜ் இன்னும் பண்ணாமல் போட்டேன், இன்னும் பண்ணலை. நம்மளோட கம்பெனி சிம்லேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேட்டாஸ் இல்லை. இப்போ நம்ம அப்லோட் பண்ணோன்னா நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் 12 GB கிடைக்கும். 12 GB ஆகும். நம்மகிட்ட இப்போ இருக்கிறதே 9 GB தான். 9 GB வச்சு இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஓட்டணும். ஸோ இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22ங்க. சாரி இன்றைக்கி 23ங்க. இன்றைக்கி 23 நேஷ்னல் டே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை சொல்லணும்னு நினச்சேன். இன்னையோட இதான் பார்த்தீங்கன்னா சவுதியோட நேஷ்னல் டே. 994வது நேஷ்னல் டே இன்றைக்கி. சரிங்களா. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃபன்னு நிறையா இருக்கும். ஏன்னா நேற்று உள்ள வீடியோஸ் நீங்கள் போய் நைட்டு உள்ளது மட்டும் நான் ஸ்கிப் பண்ணியே பாருங்கள். வேற மாதிரிங்க. இந்த ஹைவே ஃபுல்லாக வண்டி நிப்பாட்டிட்டு டான்ஸு, பாட்டு, நிறையா ஃபன்னு. போகிறவங்களுக்குலாம் சாக்லேட், நமக்குலாம் சாக்லேட் கிடச்சிச்சு. சாக்லேட்டு, சாப்பாடு, தண்ணி, ஜூஸு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதான் உண்மை, அதை தான் சொல்லணும் தெளிவாக. அருமையான ஒரு ஃபங்க்ஷன். நேஷ்னல் டே இப்படி கொண்டாடுறது நான் வேற இங்கே நம்ம கண்ட்ரியில் குடியரசு தினம், சுதந்திர தினம் இந்த மாதிரி கொண்டாடுறேன்னு நான் பார்த்தா கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது ஸ்கூல் போனால் சாக்லேட் கிடைக்கும், சாக்லேட் வாங்கிட்டு நம்ம வந்துகிட்டே இருப்போம். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. சரிங்களா. வேணா ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும், கச்சேரி நடக்கும் அப்படி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பையனாக ஆனோடனே மெச்சூரிட்டி, இந்த பைக் மேலே இது வந்தோடனே ரேலி போவோம். ஒரு நேஷ்னல் ஃப்ளாகை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரேலி போவோம். ஹெல்மெட் எல்லாம் அவேர்னஸ் வீடியோ மாதிரி ரேலி போக ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே பெரிய. ஆனால் இங்கே நேஷ்னல் டேக்கு நேற்று பண்ண அலப்பறம் இருக்காது. அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வேற மாதிரியாக இருந்துச்சு. நம்ம வண்டியில் நேஷ்னல் ஃப்ளாக் வச்சுருக்கோம், சவுதி நேஷ்னல் ஃப்ளாகு. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக், சவுதி நேஷ்னல் ஃப்ளாக். 2013 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ 2013 100 years, ஸோ 100வது சவுதி நேஷ்னல் நடக்கும். அதனால் கேமரா யா रिकॉर्डिंग टाइम होती है 43 minutes. मोबाइल में शो होता है या दिखाना है
क्वालिटी दिखा दो मुझे कैमरे की। बढ़िया है यार ये तो। कहाँ पे तो मंगाया? कहाँ पे मंगाया था ये? सही मतलब किस वेबसाइट पे से मंगाया आपने? पिक्सल ये कहाँ से परचेज करा कैमरा? नो दिस इज इंडिया इंडिया परचेज दिस वन इंडिया में कहाँ से? 48,000 ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சுங்க ஆப்ரேஷன் ஃபலாஃபெல்லேருந்து. பேட்ரி வேறு இறங்கிடுது. இப்போ பேட்டரியில் ஏதோ கம்ப்ளைண்ட்டா இல்லை பேட்டரி மாற்றிட்டாரா எங்கள் மெக்கானிக் அப்படின்னு தெரில. பசங்க வேணா பேட்டரி கலத்திடணும்னு நினைக்கேன். பேட்டரி இல்லைன்னு ஒரு வண்டி ஆஃப் ஆகிட்டே இருக்குது. இந்த வழியாக போனால் சுற்றிலாம் போகணும், இப்படி ஓடிடும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடமும் தெரிஞ்சு வச்சாச்சுங்க, எப்படி எப்படி போனால் எப்படி எப்படி வெளியே போகலாம் அப்படின்னு. இன்றைக்கி நேஷ்னல் டே வேறு. இன்றைக்கி 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மேபி லைவ் வந்தாலும் வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. யாரு தற்கொலைப்ப வர்றதே தப்பான ரூட்டில், அது ஏறி வரான் பிளடி ஸ்வீட். இப்போ எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா சவுதி ஃப்ளாக் வச்சுருக்காங்க, நம்ம வண்டியில் வச்சுருக்க மாதிரி. ஸோ நம்ம வந்து விஷன் 23 ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இவங்க வந்து கரெக்டான அந்த சவுதி நேஷ்னல் ஃப்ளாகை வச்சுருக்காங்க. அங்கே பாருங்க ஏடி அளப்புறாங்க. மிரர் ஃப்ரண்ட் கண்ணாடிலாம் ஒட்டியிருப்பாங்க, ஃபுல் ஸ்டிக்கரை கண்ணாடியில் ஒட்டியிருப்பாங்க. ஆனால் அது விசிபிள் தான், வெளியே உள்ளேருந்து பார்த்தா வெளியே எல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. செம்மையாக இருந்துச்சு. நேற்று நைட்டு கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடிஞ்சிச்சு, ஏன்னா எனக்கு செக்ஷன்ஸ் இருந்தனால ஆர்டர்ஸ் நிறையா இருந்தால், அதனால் நேற்று என்னால் அதை பெருசாக இது பண்ண முடியல. பட் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு கிராக்கர்ஸ்லேருந்து எல்லாமே பயங்கரமாக வெடிப்பாங்க. அது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். முடிஞ்சால் லைவே போடுவேன், ஆனால் முதல்ல வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா தான் நான் லைவ் போட முடியும். ஸோ 2வது ஆர்டரும் 3வது ஆர்டரும் கிடச்சிருக்கு. ஸோ மொத்தத்தில் 2 ஆர்டர் கிடச்சிட்டு டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2:34 சரி 37. செக்ஷன் பேட்ச் வந்து 2க்கு வந்துருச்சு, ஜாலி தான். இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட் ஆர்டர்ஸ் வரும், ஆனால் அக்செப்டி ரேட்டிங் கூடவே இல்லையே. சரி பார்த்துக்கலாம். ஸோ பகலில் இருக்க இப்படி இருக்கிற ரியாத்து நைட்டு எப்படி இருக்குன்னு தெரியுமா? தரமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஏன்னா நானும் நேஷ்னல் டே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, குடியரசு தின சுதந்திரத்தினாவே பெருசாக பார்த்தது கிடையாது. அதனால் இன்றைக்கி சவுதி நேஷ்னல் டே நம்ம கொண்டாடுறோங்க, ஃபன் பண்ணுறோம். இன்னைக்கு பசங்க எல்லோரும் வருவாங்களான்னு தெரில. ரூமில் இருக்க நம்ம 2 அண்ணனும் வந்தாலும் வருவாப்பில், அபியும் அவரும் வந்தாலும் வருவாப்பில். அதனால் இன்றைக்கி இருக்குது, ஃபன் இருக்குது எல்லாருக்கும். ஸோ டைம்னு பார்த்தீங்கன்னா 3:11 ஆயிடுச்சுங்க. 4வது ஆர்டர் வந்துருச்சு. இப்போ அதை தான் எடுக்க போய்ட்டுருக்கேன். 5.9 கிலோமீட்ரு எடுக்கிறதுக்கே, பிக்கப்புக்கே 5.9 கிலோமீட்ரு. ஏன்னா இந்த சைடில் தான் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால இப்போ சுற்றி போய் கொடுத்துருக்கேங்க, எடுத்திருக்கேன். $5.5 kilometers. SNBL ராம்போ. ஒரு நாள் இந்த ஏரியாவோட டாப் வியூ பார்த்தேங்க, மொத்த ஏரியாவோட டாப் வியூ பார்த்தேன். வேற லெவலில் இருந்துச்சு. அந்த ஃபுட்டேஜ் கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். நம்ம இப்படி போகும்போது நம்மளுக்கு அது அந்த வியூ தெரில பெருசாக,
ஆனால் அன்றைக்கி அந்த டாப் வியூவில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஐயோ அருமையாக இருக்கும். 3 ஆர்டர் என்னடா பக்கத்தில் வருதா அப்படின்னு நினச்சேன். இப்போ 4வது ஆர்டர் எவ்வளோ தெரியுமா தூரங்க, 19 கிலோமீட்டருங்க ஒரு பர்கர். ஆல்ரெடி நான் இந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறவங்க மட்டும் இந்த ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு உள்ளேருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல், அதனால் வெளியே க்ளோஸ் பண்ணனால அந்த பையன் ரிப்போர்ட் அடிச்சுட்டு போயிட்டான் போல். இந்த பொருள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு 19 கிலோமீட்டர் போனோங்க கீழே. நல்ல ஆர்டர் வர்ற டைமு. இப்போ நான் ஒரு ஆர்டருக்காக இவ்வளோ தூரம் போயிட்டு அதை கொடுத்துட்டு திருப்பி சிட்டிக்குள்ளே வந்து ஆர்டர் எடுக்கணும்னா கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ ஐடியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஐடியை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல ஆர்டர் எடுக்கலாங்க. ஆனால் ஐடியை மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம். ஐடியை மெயின்டைன் பண்ணிடுங்க. வாலெட் அமௌண்ட் வருதா கரெக்டாக வாலெட் டாப் அப் பண்ணிடுங்க. நான் இப்போ ஹேங்கருக்கு சொல்லிட்டு இருக்கேன், கஸ்டமர் கேஷ் கைக்கு வரும். ஸோ அப்படி கஸ்டமர் கேஷ் கைக்கு வரும்போது வாலெட் அமௌண்ட் நீங்கள் கரெக்டாக டாப் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ஆர்டரும் ஒரு நாளைக்கு 2 ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணலாம் சொல்லி ஹேங்கர் சைடில் சொல்லுவான். அன்னைக்கு அப்படி ரிஜெக்ட் பண்ணாலே உங்கள் ஐடி கொஞ்சம் கொஞ்சமாக இதாயிரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வர எல்லா ஆர்டரும் எடுங்க, அக்செப்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டுக்கு வந்துடும். பேட்ச் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு வரதெல்லாம் ஷார்ட் ஆர்டர்ஸ் வரும், நிறையா இது கிடைக்கும், என்னது செக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்து ஹேங்கருக்கு வேலை பார்க்குறவங்க மட்டும் ஸோ ரொம்ப கவனமாக வேலை பாருங்கள். போகுது 5 எத்தனையோ போச்சு, ஆனால் போகுதுடா. அந்த மிரரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மிரரில் தெரியுதா குட்டியா? ஹெலிகாப்டர் கிடையாது, சாப்பர் தான். நான் மேலே தெரியுதா பிளாக் கலர் சாப்பர் சூப்பராக இருக்குங்க. ரவுண்ட் அடிக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ 1 2 3 4 சாப்பருங்க. ஆனால் இது அப்போ போன சாப்பர் மாதிரி இல்லை, இது போலீஸ் சாப்பர் மாதிரில இருக்குது. ஸோ மொத்தம் 4 சாப்பர் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு ஆர்டர் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் ரசிக்க விட மாட்டிங்களே. பிளாக் பலூன் மாலி மாதிரி இருக்குது பார்க்க. ஸோ தெரிகிறதான்னு தெரியல, அவ்வளோ தூரத்தில் என் கண்ணுக்கே கொஞ்சம் குட்டியாக தான் தெரிறான். கேமராவில் எப்படி தர்றானோ, நான் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் சரி பண்ணி காமிக்கிறேன். ஓடா அதோட சவுண்ட் தாங்க குட்டு 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 குட்டுன்னு இருக்கு. அதோட ரெக்கையில சுத்துற அந்த வால் கூட அழகா தெரியுதுங்க. 20 கிலோமீட்டரு கொண்டு போறது. பிக்கப்பு பக்கத்துலேயே இருந்துச்சு. பிக்கப்பு அந்த வீட்டில் கடை, வீட்டில் இப்போ கொடுத்துருக்கேன், பேக் சைடில் கடை. பிக்கப்பு 500 மீட்டர் கூட வரல. டிராப் எவ்வளோ தூரமா 19 கிலோமீட்ரு 20 நிமிஷம். அப்போ நல்ல ஆர்டர் வர்ற டைமில் இப்படி வெளியே தூக்கி தூரமாக போட்டுருது. அதுக்கப்புறம் எப்படி ஆர்டர் எடுக்க முடியும் சொல்லுங்கள். இதில் போனஸ் அலாட் வேறு கொடுத்தான்லு. போனஸ் அலாட் எப்படி கொடுப்பான்ல, 5 மணி நேரத்தில் 7 ஆர்டர் முடிக்கிற மாதிரி போடுவான்லு. இல்லை 4 மணி நேரத்தில் 8 ஆர்டர், 4 மணி நேரத்தில் 6 ஆர்டர் முடிக்கிற மாதிரி போடுவான்லு. அது எப்படி முடிக்க முடியும்? இப்படி தூக்கி தூரம் போட்டால் எப்படி? எதுக்கு இந்த பொழப்பு இப்படி ஏமாத்துறது? டெலிவரி பாய் சார் ஆசை காட்டுறது, அப்படி ஆர்டர் கொடுக்குற மாதிரி, காசு அதிகமாக கொடுக்குற மாதிரி கொடுக்குறது போனஸு. ஆனால் ஆர்டர் தூரமாக போட்டு அந்த பையனை அப்படியே சோழியை முடிச்சு விட்டுருமா என்ன? சரி பண்ணுங்கடா, பண்ணுங்க, உங்கள் பாட்டுக்கு பண்ணுங்க. நீ பவர் பேங்க் கொண்டு வரலாங்க. பவர் பேங்க் சுத்தமாக சார்ஜ் இல்லை, அதனால இந்த கேபிளை போட்டு தான் இன்னைக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றணும். நைட்டு எப்படி தான் ஏற்ற போகிறேன்னு தெரியல. ஏன்னா நைட்டு லைட்டு போட்டிருக்கும் போது சார்ஜ் ஏறாது, பேட்டரியும் டக்குன்னு டவுன் ஆயிரும். தெரியல, பார்ப்போம். ஆனால் நம்ம ஊர்லாம் ஒரு வருஷம் 2 வருஷமாவது பேட்டரி நல்லா இருக்குங்க. இங்கே பேட்டரி உடனே போயிருது. ஒரிஜினல் பேட்டரி மாத்திரான்லா, டூப்ளிகேட் மாத்திரான்லா ஒன்றும் தெரில. ஆனால் உடனே பேட்டரி போயிடுது. எனக்கு இப்போ தான் ஒரு 4 மாதம் கூட ஆயிருக்காது, 3 மாதம் கூட ஆயிருக்காது பேட்டரி மாற்றி. இப்போ பேட்டரி படுத்துருது, எந்திக்க மாட்டேங்குது. நாங்கள் கூடாரம் போட்டு வச்சிருக்காங்களே, இது சர்க்கஸ் கம்பி மேலே நடக்க போறார் அந்த மாதிரி. முன்னாடி கரெக்டி வாரானே.
நம்ம எத்தனாவது ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 8வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கோங்க. ஃபுல்லாக டிராஃபிக் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது டிராஃபிக்காக. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சம் தான் இப்போ. ஸோ ஆரம்பிச்சிட்டாங்க சரியான டிராஃபிக்கு. ஒரு 4.4 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிட்டே இருக்கேன் சிக்னல்லே. இன்னும் பார்த்தீங்கன்னா 4.4 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் இதே ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆன பிறகு தான் பார்த்தீங்கன்னா இதாகும். முடியல, கைகாலெலாம் வலிக்கு. ஏன்னா கிளச் பிடிச்சே மூவ் ஆகிடுங்க இருங்க. இப்போ தான் அதுலேருந்து நவுண்டமாக இருந்துச்சு. எரிச்சா இருக்குங்க. உள்ளோடி போயிட்டான் போல. அந்த அப்படி யூட்டன் கூட ரொம்ப பார்த்தேன், நிறைய போலீஸ் வந்து நின்றுச்சு. சரிங்க, இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. 22 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இப்போ 23வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டுருக்கேன். பயங்கர ஷாக். ஏன்னா 23ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம். நான் இது வரைக்கும் 21 எடுத்திருக்கேன், 23 எடுத்த கிடையாது. ஸோ இன்னும் டைமும் முடியல. நமக்கு 1 மணி வரைக்கும் டைம் இருக்குது இன்றைக்கி. எப்படியும் 12 மணிக்குள்ளே இன்னும் ஒரு ஆர்டர் எடுத்துருவேன். அப்படி எடுத்துட்டேன்னா கெத்து தானே. அப்போ 24,000 எப்படி 24 hours 24 ஆர்டர். ஆனால் நம்ம 24 hours வேலை பார்க்கல. ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, ஏதோ இல்லை சும்மா செக்கிங் நினைக்கிறேன். இல்லைங்க ஆக்சிடென்ட் இல்லை, சும்மா ஏதோ செக்கிங். சே, எதிர்பார்த்தேன் சம்பவமாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நேஷ்னல் டே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க. சாக்லேட் தந்தாங்க, லாலிபாப் தந்தாங்க. என்னமே அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த ஏரியாக்குள்ளே நம்ம என்ன போகல. அதுக்குள்ளே போனால் நவல முடியாது. அதனால தான் இன்றைக்கி நிறைய ஆர்டர் நம்மளுக்கு. ஏன்னா நிறைய ரைடர்ஸ் வந்து இன்றைக்கி செக்ஷன் அப்பமே க்ளோஸ் பண்ணிட்டு ரூம் போயிட்டாங்க. அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ ஆர்டர் கிடைக்கும். இல்லைன்னா இவ்வளோ ஆர்டர் கிடைக்காது. 2 நம்மளோட உழைப்பும் இருக்குது. நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கு. நீ ஃபுல்லாக இதுலேயே உட்காரவே இல்லை, எப்பவும் அப்படி தான். பட் இன்னைக்கு கொஞ்சம் எங்கே ஆர்டர் அதிகமாக வருமோ அங்கெல்லாம் அதிகமாக போயிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சேஃப் இல்லாத ஏரியாக்கெலாம் போயிருக்கோம். அந்த ராபரி நடக்கணும்னு சொல்லி திரும்ப ஒரு ஏரியா சினையாவா அங்கெல்லாம் போயிடும். சரிங்க, நம்ம அப்படி இன்னைக்கு எவ்வளோ ஆர்டர் எடுக்கணும்னு தான் பார்ப்போம்.